நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அமெரிக்க அதிபருடைய புதிய வரி விதிப்பால் ஓகேங்க சார். உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதாவது அதற்கு முன்பாக பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். காரணம் என்னன்னா, இந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்க இருக்கிற பிரிக்ஸ் மாநாட்டில் ஓகே சார், பல புதிய முடிவுகள், புதிய கரன்சியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஓகே சார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உலக பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கும். ஓகே. அதனால் மற்ற பொருட்கள் மீது முதலீடு செய்யாமல் முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருவதில் உலக நாடுகளிலேயே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக பொருளாதாரத்தில் மாற்றம் வரணும். அதனால தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து தங்கம் விலை சர்வதேச சந்தையில் உயர்ந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிவும் ஒரு காரணமாக உள்ளது. புரியுது சார். இந்த இரண்டு காரணங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் தங்கம் முன்பெல்லாம் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய உச்சத்தை சென்று கொண்டிருக்கிறது. ஓகே சார். சார், இப்ப இந்த விலை ஏற்றம் இன்னும் அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா சார்? நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னன்னா, இந்திய பிரதமருடைய பயணம், ஜப்பான் பயணம், அதற்கு பின்பு சைனா பயணம், பிரிக்ஸ் மாநாடு, இது போன்றவர்கள் தொடர்ந்து நடைபெறும். அது மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து நடைபெற்றால் நிச்சயமாக தங்கம் விலை இன்னும் மேலும் உயரும். காரணம் என்னன்னா, பிரிக்ஸ் பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் இணைந்து செயல்பட்டால் பெரிய வல்லரசாக ஆசிய நாடுகள் அங்கம் வகிக்கும் உலக நாடுகள்ல. ஓகேங்க சார். ஆசிய நாடு எதிர்காலத்தில் உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய நாடுகளாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகேங்க சார். சோ இந்த காரணங்களாலதான் அப்ப தங்கம் விலை ஏறுது. ஆமா, அதனால தங்கம் விலை இன்னும் உயரும். ஓகேங்க சார். வெள்ளி விலை பாருங்க. ஓகே சார். பெரிய ராக்கெட் வேகத்துல போகும். வெள்ளியா சார்? வெள்ளி பெரிய ராக்கெட் வேகம் இருக்கு. ரொம்ப பெருசு. நம்ம இப்ப சொன்னோம்னா எல்லாம் பயந்துருவாங்க. ஓகே. அந்த அளவுக்கு அதனுடைய தேவைகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஓகே. முதலீட்டு பொருளாகவும் தொழில்துறை சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு மூலதன பொருளாகவும் அது உள்ளது. ஓகேங்க சார். போறவங்க வெள்ளியும் கூட கன்சிடர் பண்ணலாம். பட் வெள்ளி வாங்கி வைக்கிறது மறுபடியும் விற்கிறதுங்கிறது நார்மலா சிரமம். ஓகே சார். தங்க மாதிரி ஈஸியான விஷயம் இல்ல. அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, கிடைக்காத பொருளெல்லாம் இல்ல. புரியுது. அது கொண்டு போனோம், மறுபடியும் கொண்டு வரணும், மறுபடியும் விற்கணும். வாங்குறதுக்கு சிலருக்கு தான் இருக்காங்க. தங்கம் வாங்குற மாதிரி எல்லாம் வாங்கிட மாட்டாங்க. ஓகேங்க சார். வெள்ளி ட்ரேடிங் ஒரு டிஃபரெண்டான ட்ரேடிங். அதனால வெள்ளியை யாரோ வாங்குறாங்கன்னு சொன்னா வாங்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் பாண்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. பேப்பர்லயே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். புரியுது. பேப்பர் எங்கிட்ட வரும், எங்கிட்ட இருக்க பேப்பர் இன்னொருத்திட்ட போயிடும். ஓகே சார். ஒரிஜினல் சில்வருங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் அப்படியே இருக்கும். அது இருக்கும். அது ஒருத்தர் இப்ப நான் தான் ட்ரெஷரி, நான் எங்கிட்ட நீங்க 100 கிலோ கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு டெபாசிட் ரசீது உங்ககிட்ட கொடுத்துருவேன். புரியுது சார். அது நீங்க மாசத்துக்கோ வருஷத்துக்கோ ஒரு வாடகை கொடுத்துருவீங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் அது இது எல்லாம் சேர்த்து. இப்ப நீங்க வெள்ளி எங்கிட்ட எடுக்க வேண்டாம், வெள்ளி எங்கிட்ட தான் இருக்கும். ஓகே. நீங்க அந்த என்னுடைய ரசீட் இருக்கு பாருங்க, பாண்டு, அதுதான் சேல் பண்ணுங்க. பேப்பர் தான், ஜஸ்ட் என் பேப்பர் உங்க பேப்பர் அப்படியே மாறிட்டே போகும், கை மாறிட்டே போகும். புரியுது சார். அது மேலை நாடுகள்ல சாத்தியம். இன்னும் இந்திய நாடுகள்ல, இந்தியாவில் அது பெரிய அளவுல இன்னும் பிரபலம். மக்கள் கிட்ட இன்னும் அந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. ஒரு கிலோ 200 கிராம் தங்கமும் 100 கிலோ வெள்ளியும் ஒரே வேலை. ஸோ எது கேரி பண்ணுறது ஈஸி? 1.25 கிலோ டக்குன்னு கேரி பண்ணி நீங்கள் பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். 100 கிலோ எப்படி தூக்கிட்டு போவீங்க? கரெக்ட் சார். ஸ்டோரேஜ், மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே. தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் தங்க நகை விற்பனையாளர் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி நமது செய்தியாளர் ராஜேஷிடம் உரையாடிய அந்த உரையாடலை நாம் கேட்டோம். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.